ஐயோ இதன் எப்படி இருக்கு? ஐயோ அம்மா கூல் முட்டைமோ கூல் முட்டை முட்டை ரொம்ப நாள் லேட்டாக எக்ஸ்பைரி டேட்டு தாண்டிடுச்சு. ஐயா நீங்க என்ன விட்டுட்டு ஆம்லேட் அத்தனையும் போட்டு தின்னீங்களா? இப்போ நானும் நேற்று போட்டு தின்னேன். போதுமா? அம்மு செம உசர்றா. நான் ஆம்லேட் போட்டேன்ட்டு அவளும் போட்டுக்கிறேன். ஹை ஹைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணல. இன்னைக்கு vlog நம்பர் 11. வீடியோ ஃபுல்லாக பாருங்க கைஸ். வீட்டில் இருந்தால் அசாதேக்க மாட்டேன். எனக்கா? எனக்கு வேணாம். ஒரு முட்டை வச்சு எத்தனை பேத்துக்கும் போட்டு தருவேன்? நீ எத்தனை முட்டை வச்சுக்கிற? ரொம்ப சூடா இருக்குவா, நம்ம தண்ணி கொஞ்சம் ஃபேன் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் கூல் ஆகும். நம்ம வீட்டுக்கு இது ஓட்ட வேணும், கையை விட்டுறாத. இது சாப்பிட முடியாது தனியா. இது ஆஃப் ஆயிடுனா பாதியா தான் எனக்கு இது முழுசா இருக்குது. ஆஃப் ஆயிடுனா முழுசா திங்க முடியும். அம்மு நான் கிப்டா மணிக்கு வாங்கி தின்னுறாத. நான் எல்லாம் எக்ஸச்சாலும் அப்பா அக்கா கொஞ்சம் எடுத்துடு. எவ்வளோ நேரமா பிடிச்சிட்டுப்ப? கொஞ்ச நேரம் ஒரே பேட் ஸ்மெல் அடிக்குதுமா, முட்டை ஸ்மெல். சி ஒரு வேளை தான் சாப்பிட முடியும். நான் 2 வேளை சாப்பிடுவேன். இப்படி ஒரு வேளை சாப்பிடுவேன், அப்புறம் ஒரு வேளை சாப்பிடுவேன். பார்த்து எரிமலைக்கு இது வாய்க்குள்ள வந்து போகுது. நல்லா இருக்கு गाइस, நல்லா இருக்கு गाइस. இந்த யாரை சுட்டுக்கிட்டு நீ? எங்க அக்கா அம்மா போட்டு அதுக்கு நீ போட்டு தராமே இருந்துக்கலாமா கௌசிக்கு? எடுத்துக்கோ. பாதி எடுத்துக்கிட்டியா? எனக்கு வேணாம், சாப்பிடுங்க. அவள்த கவுச்சி ஒரு வாயை போட்டுக்கிட்டா. அக்காவுக்கு நான் 2 முட்டை சாப்பிட்டேன். கோழி வளர்த்தன ஆயாக்கா முட்டையோட கௌசி ஒரே ஜாலி. எனக்கு நீ சாப்பிடு. தின்ட்டு எல்லாம் கழுவி வைக்கிறீங்க. அப்படியே போட்டால் ஈ தான் முக்கியம். நம்ம வீட்டில் வேறு ஈ ஆல்ரெடி கம்மியாக இருக்குது. எனக்கு வேணாம், நீ போட்டுக்கோ. கேஸ் தீர்த்து போடுவீங்க. முன்னே கேஸ் தீர்த்துட்டு 5 நாளாவா, ஒரு 5 நாளாவா, ஒரு வாரமாக கேஸ் இல்லாமல் ஃபஸ்ட் பாதி அடுப்பில் செஞ்சுட்டு பாதி கேஸில் செய்வாங்கள்ல. குழம்பு அடுப்பில் வச்சுட்டு, சோறு அடுப்பில் வச்சுட்டு, குழம்பு கேஸில் செய்வாங்கள்ல. அன்றைக்கி எல்லாமே அதில் தான் செஞ்சாங்க. முன்னேற மட்டும் உடைக்கிறியா? இந்த ஒரு முட்டை இருக்கு, அந்த முட்டையை ஆன் பண்ணி போட்டுருவோம். இது வந்து சுத்தமான நாட்டுக்கோழி முட்டை. நாமளாம் இந்த முட்டையோட பெருசாக தான் நான் எப்பயுமே சாப்பிடுவேன். ஆனால் இன்னைக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது நாட்டுக்கோழி முட்டைனால. வாங்க, இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால. குட்டியாகிறதுனால நீயே தின்புறியா? உடைக்கிறது கொஞ்சம் ரேர். ஏன்னா எனக்கு இந்த கோழி முட்டைலாம் உடைக்காது, தெரிக்குது. நாட்டுக்கோழி முட்டைலாம் அப்படிதாம்மா. இது எப்படி ஊற்றணும்னு தெரியல. பக்கத்தில் இருந்து காமினா
கண்ணு இருக்கா? இங்க கருவமோ கண்ணு இல்லமோ என்னமோ பேசுற? கருவுதான். கருவுனா? இங்க பாருமா ரெட் கலர்ல தெரியுது. அதெல்லாம் நாட்டுக்குள்ள முட்டை அப்படிதான் இருக்கும். ஐயோ வர மாட்டேங்குது. ஒழுங்காவே உடைக்கல. பயமா இருக்குது நான் என்ன சாப்பிடணும். சரி எனக்குன்னு ஒருத்தி அக்கா இருக்கிறா. இதெல்லாம் சுத்தம் பண்ற வீட்டை பாரு. ஈ மிக்குது சொன்னல அங்கே பாரு. ஈ பாரு என்னமோ எறும்பு மாரி மேயுது. தெரியும் தெரியும். பண்றதும் நானும் க்ளீன் பண்ணுறேன். வீடியோ தான் எடுக்கிறேன். நீ ஒரு க்ளீன் பண்ண. வாங்க உப்பு போட்டாச்சு. எங்கள் வீட்டில் பெப்பர் இதெல்லாம் அதனால நான் கொஞ்சம் கறி மசாலா தானே போடு போடு. கறி மசாலா தான் நாங்கள் போடுவோம். நான் வேற அதிகமாக போட்டேன் எல்லாத்தையுமே. யாரு நான் வேற பொடி அதிகமாக போட்டேன். இதை தின்னுட்டு யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்னு தெரியல எனக்கும். பாத்ரூமில் வை மீன்ஸ் போதமோ கலந்து ஊத்தமோ ஆனால் இருண்ணா. என்னமோ கலக்குற அம்மா. அது முட்டை கருவ முட்டை அப்படிதாம்மா. வெள்ளை முட்டை அப்படிதான் பூத்தம்மா போவான். வாங்க காய்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். டமால்னு அடிக்குமா எப்படி இருக்கும்? நீ வாங்க நிக்காதா. எனக்கே பயந்துட்டு தான் நான் சொன்னேன். ரொம்ப வேர்க்குது காய்ஸ். உப்பு போட்டோமா? உப்பு போட்டோம். ஆனியன் வெயிட் நான் ஆனியன் ஆனியன் ஒன்றும் வேண்டாம். வெயிட் நீ போட்டால் நல்லா இருக்காது. நான் சமைக்க செஃப் ஆகிறேன். செஃப் அடுப்பு கொஞ்சம் காய் சூடாகட்டும். தோசைகள் அடி சூடாதாமோ. இப்போதாமோ ஒன்று சுட்ட. கேஸை வேஸ்ட் பண்ணாதாமோ. கழுவுறதெல்லாம் இல்லை. அவளுக்கு தான் 2 தேய்ச்சே வர முடிஞ்சிச்சு. இதெல்லாம் போடல. நாங்கள் போடலாம். சூடாக ஆனால் கலரே காணும். ஊத்தமும் பார்த்துக்கலாம். கலர் இருந்தானே. ஐயோ ரொம்ப அடுப்பு. நான் கிண்டவே இல்லை. ஐயோ இதன் எப்படி இருக்கு? ஐயோ கூழ் முட்டைமோ. கூழ் முட்டை. கூழ் முட்டைனா முட்டை ரொம்ப நாள் லேட்டா எக்ஸ்பைரி டேட் தாண்டிடுச்சு. ஐயா நான் ஃபர்ஸ்டே சொன்னேனா. என்ன பண்றது? நீ தான் கலவனா. ஆஃப் பண்ணு. அடுப்பு ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணிட்டேன். அது கூழ் முட்டை. கூழ் முட்டைனா முட்டை எக்ஸ்பைரி டேட் தாண்டிடுச்சு. சரி நான் சொன்னல போய் கழுவு. எடுத்துட்டு வந்து கழுவு. ஐயோ நான் என்ன கொத்து புரோட்டா மாதிரி போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் கழுவி வைப்பே இல்லை. மீன் கழுவுனா உன்னை நம்பி நான் செய்ய முடியல. நான் வேணாம் நினைச்சேன். வாங்க போய் போட்டு எங்கே போய் டெபாசிட் பண்ணுறோம். இந்த முட்டை இருக்கு அருந்திருக்கு அப்படியே போட்டேன். வரவே இல்லையா? தோசை மாவு மாரி இருந்துச்சு. கோழிக்கு போடு. கோழிக்கு திங்க. கோழி முட்டையை கோழிக்கே கொண்டாந்து போடு. வா பயமா இருக்கே. ஐயா கோழி முட்டை கூழ் முட்டையா போயிடுச்சு. ஐயா இந்த இங்கே பாரு கோழிக்கு இது போடு. இந்த கோழிக்கு போடு. அம்மா கொட்டு. கோழி தின்றோம். அது சென்டரில் கொட்டு. எதுவும் பண்ணாத. டம்ளர் அப்படி கொட்டி போய் அது தின்றோம். வா வா. யா இந்த கடைசி முட்டையில கரு வந்திருக்கு. கரு இல்ல கூழ் முட்டை. கூழ் முட்டை தான் நம்ம எக்ஸ்பைரி டேட்னா அழுகி போச்சுன்னு அர்த்தமா? அது கோழி திங்குது. தோசைக்கல்ல போட்டு பொறன்னு போயிடுச்சு. நான் ஃபர்ஸ்டே அண்ணன் கிட்ட சொன்னேன். அண்ணன் தான் நல்ல முட்டைன்னு போடுன்னு அவசரப்பட்டு. நான் மட்டும் எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? முட்டைக்குள்ள போயிருந்தா பார்க்க முடியும் என்னால. கழுவு எல்லாத்தையும் கழுவு சுத்தமா. அதிகமா போடுவோம். ஐயோ கிளீன் வேற போடணும். ஐயோ இது வேற எப்படி இருக்கு? இதை மூணு கீழே வைக்கணும். இப்போ பெரியமே திட்ட போகுது தெரியல.
இங்க பாருங்க அடுப்போட நிலைமை. நீங்க நினைப்பீங்க ஆனா நான் ஃபர்ஸ்டே தோசை சுட்டதுல இப்படி ஆயிருக்கு. மரமா அம்மா அது அப்படியே தோசை சட்டி எடுத்து போடும். தோசை சட்டி போய் கழுவ மாட்டேன் இப்ப. இது குப்பை கட்டிட்டு தான் வச்சு காத்து வலிக்குதும்மா ரொம்ப. எதுக்கு மரம் அடினியாதோ அதையும் கோடிக்க போடு. கழுவு இப்போ தோசை சட்டி வந்து கழுவா. அம்மா கத்தியும் பிடிச்சி எடுத்துட்டு வாம்மா. கழுவு கழுவு நல்லா கழுவு. நல்லா கழுவியா இல்லை? நாம கழுவுறப்ப தோசை வருமான்னு தெரியலையே. தோசை வருமான்னு தெரியலையே. அதான் எல்லாமே வரும். ஒரு தடவை இப்படிதான் செஞ்சு தோசை வராம போச்சு. அப்புறமே ஒன்னே கூழ் முட்டையை ஊற்ற சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்டே கேட்டனா இல்லையா? முட்டை ஆம்பட் பாருன்னு கூழ் முட்டையை ஊற்றி விட்டாங்க. தெரியாத ஊற்றி விட்டா. நான் ஒன்று நல்ல முட்டைன்னு தான் நினச்சேன். நானா சரி இப்படி சாப்பிட முடியும்னு நினச்சி விட்டுட்டேன். ஐயோ எனக்கு இது கழுவுதான் தெரியல. இது அப்படியே விட்டு வந்துட்டா திங்க மட்டும் தெரியுதா? நீ என்ன நீங்க கழுவு. நான் ஆம்லெட் திங்கவே இல்லையே. தின்னியே என்கிட்ட போனீங்க. ஓய் ஐயோ தண்ணி ஊற்றவே முடியல. தண்ணி அதிகமாகவும் ஊற்றி விட்டேன். இதுக்குள்ள விட்டுலாமா? அதுக்குள்ள வைக்காது. ஆன்சர் வை. மண்ணா இருக்கே. வெய்யம்மோ அப்படியே டைல்ஸ் ஒட்டிது நம்ம வீட்டில். நம்ம வீட்டை ரீயூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். ரீயூஸ் பண்ணுறது காசு வச்சுக்கிறியா? தறிக்கொட்டை தானே பெருசு. அது ஏதோ ஒன்று. நீ கழுவு சீக்கிரம் போகலாம். வெயில் அடிக்குதம்மாமோ. மத்தியானத்தில் தோசை சுடுறேன் ஆம்லெட் சுடுறேன்னுட்டு. ஏய் ராமே என்ன பண்ணுற? ராம் பாரு வெயிலுக்கு இதமாக தென்னை மரத்துக்கு அடிப்படுத்திட்டு இருக்கிறான். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வீடியோஸ்லாம் இருக்காது அண்ணா. இந்த வீடியோ மட்டும் நான் ஒரு தடவை எடிட் பண்ணிட்டா கழுவும் போகலாம். கொண்டு போய் எல்லாத்தையும் வீட்டில் வச்சிரு. இந்த கருத்து நீ வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஒரே நிமிஷம் அம்மா ஒரே சீரம்மா எடுத்துட்டு வா. அட இரு. நான் வந்து கன்சிஸ்டண்டாக வீடியோ வந்து 8 o'clock டெய்லி அப்லோட் பண்ணிட்டு வந்து 360 டேஸ்க்கு வந்து சேலஞ்ச் எடுத்திருந்தேன். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி லாக் நம்பர் 11 10 நாள் தாண்டிட்டேன். இன்னும் ஒரு 350 நாள் கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பீங்க. நம்ம ஃபுல் வீடியோஸ் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியாக பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.